இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல இருந்து நம்ம முனிசிபாலிட்டி போர்ட்டலான டிஎன் அர்பன் இபே அப்படின்றத வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு நம்ம அப்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி 404 ஃபைல் ஆர் டைரக்டரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் வந்துச்சுங்க. இந்த எரர் நாங்க எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மேபி உங்களுக்கும் இந்த எரர் வந்திருக்கலாம். ஸோ நீங்களும் கிளியர் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த எரர் வந்து கிளியர் பண்ண முடியாத நண்பர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கூடுதலா நம்ம வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோங்க. ஸோ உங்களுக்கும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நம்ம சைட்ல இருந்து உங்களுக்கு கால் பேக் பண்ணி அதுக்கான டீட்டெயில் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபைல் போடணும் அப்படின்னா நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு ஃபைலும் போட்டு தரோம். ஏற்கனவே சொன்னதுதான் ஜீரோ லைன்ல நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் கோடிங் கொடுத்து நம்ம வந்து ஃபைல் வந்து கன்ஃபார்மா போட்டு தரோம். நம்ம கிளாஸஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்டிடியூஷனல் எல்லாத்தையும் எப்படி போடுறது அப்படின்றத பத்தி தான் நம்ம கிளாஸஸ் ஃபுல்லாவே கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாம எரர் மட்டும் வந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு. அந்த ஒரு எரர் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நம்ம எரரும் கிளியர் பண்ணி தரோம். அதுக்கு நம்ம 300 சார்ஜ் பண்றோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெயிலுக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நீங்க சென்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம வந்து திரும்பி கால் பேக் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த எரர் எப்படி கிளியர் பண்ணணும்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த சர்வர் எரரை நாங்கள் எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ முதல்ல நம்ம வந்து எதனால இந்த எரர் வருது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த எரர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணும்போது கேட்கக்கூடிய இந்த மேக்ஸிமம் சைஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ஈசி கேட்டிருக்கு ஓகேங்களா. இந்த ஈசியோடைய மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 MB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 10 MBக்குள்ள தான் அந்த ஃபைல் இருக்கணும். அதிகபட்சமா 10 MBக்குள்ள போச்சுன்னா இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகாது. ஸோ நமக்கு வந்து எரர் வரும். அந்த மாதிரி தான் இந்த இதுவும். ஆனா இங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து 20 MB இருக்கு. அதே மாதிரி இந்த சேல் டேட்டுமே நமக்கு 20 MB கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா 3 MB 3 MB 3 MB தான் இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கிரிட்டீரியாலாம் வந்து ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிட்டீரியெல்லாம் ஃபில்ஃபில் ஆகிற மாதிரி தான் ஃபைல் வச்சு அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனாலுமே எங்களுக்கு வந்து இந்த 404 எரர் வந்து ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருந்துச்சு. நாங்களும் ஒரு 2-3 டைம் வந்து திருப்பி ட்ரை பண்ணோம். ஸோ போர்ட்டல் ஏதாவது எரர் இருக்கா, ஆனாலுமே எங்களுக்கு வரல. ஸோ அதுக்கு அப்புறமா தான் நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 20 MB இருக்கு இல்லைங்களா, இந்த 20 MBக்குள்ள நாங்க வந்து ஒரு 16 MB 13 MB எல்லாம் வச்சு அப்லோட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அது வந்து ரொம்ப கம்மியா அதையும் நம்ம கம்ப்ரஸ் பண்ணி போட்டு அந்த அந்த ஃபைலையுமே 10 MBக்குள்ள கொண்டு வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இந்த அப்லோட் பண்ணக்கூடிய கிரிட்டீரியாவுக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதாவது இப்ப சைட் பிளான் வந்து 3 MBக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது 3 MBக்குள்ள இருக்கான்றதை செக் பண்ணுங்க. ஸோ அப்படி இல்ல இது எல்லாமே கிரிட்டீரியா கரெக்டா இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் ஃபைல் எதுன்னு பாருங்க. கன்ஃபார்மா உங்களுக்கு பேரண்ட் டாக்குமெண்டோ அல்லது சேல் டேட்டோ தான் லார்ஜஸ்ட் ஃபைலா இருக்கும். ஏன்னா அதுல நிறைய பேஜஸ் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்க திரும்பியும் ரீகம்ப்ரஸ் பண்ணி அதோட ஃபைலை இருக்கிற அளவை விட, அதாவது 10 MB இருக்கலாம். நீங்க 20 MB கேட்டிருக்காங்களே நான் 10 MB தான் அப்லோட் பண்றேன்னு கேட்காதீங்க. 20 MB இருந்து 10 MB இருக்கக்கூடிய ஃபைலை நீங்க இன்னமும் கம்ப்ரஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் கம்ப்ரஸ் பண்ணி நீங்க போடும்போது இந்த எரர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ எப்படி இதை நாங்க கம்ப்ரஸ் பண்ணோம், எப்படி நீங்களும் கம்ப்ரஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபைலோடைய சைஸ் வந்து நான் ப்ராப்பர்ட்டி மூலியமா செக் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா 6.68 MB அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபைலை நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. நான் முதல்ல போயிட்டு இதுல ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்னா அது இதுதான். இந்த ஐ லவ் பிடிஎஃப் குள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதுக்குள்ள எல்லாமே இருக்கும். பிடிஎஃப் டு வேர்டு, ஸ்பிளிட் பிடிஎஃப், மர்ஜ் பிடிஎஃப் எல்லாமே இதுதான் நான் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பிடிஎஃப்ல இருந்து ஜேபிஜியா மாத்தணும், போட்டோவா மாத்தணும்னாலும், போட்டோல இருந்து பிடிஎஃபா மாத்தணும்னாலும் நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த செலக்ட் பிடிஎஃபோ அல்லது நம்ம ஃபைலை வந்து பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ள விட்டா போதுங்க. நான் வந்து இப்படி பிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதுக்குள்ள இப்படி விட்டுக்கிறேன். ஸோ விட்ட உடனே உங்களுக்கு இங்க ரெக்கமெண்டட் கம்ப்ரஷன் அப்படின்னு அதாவது குட் குவாலிட்டி குட் கம்ப்ரஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது லெஸ் கம்ப்ரஷன் ஹை குவாலிட்டி லெஸ் கம்ப்ரஷன் இருக்கும். இங்க எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன் பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி ஹை கம்ப்ரஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல நம்ம மேக்ஸிமம் வந்து குட் குவாலிட்டி குட் கம்ப்ரஷன் வச்சு பண்ணுங்க. ஸோ இது வச்சுமே அது 10 MB கீழே தான் இருக்கு. ஏன்னா நான் ஒரு டைம் பண்ணும்போது என்னாச்சுன்னா என்னுடைய ஃபைல் வந்து அரௌண்ட் 17 MB இருந்துச்சு. அதை நான் இதில் கம்ப்ரஸ் பண்ணும்போது அது வந்து 10.5 MB மாறிச்சு. இருந்தாலுமே அது இன்னமும் கம்ப்ரஸ் பண்ணி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து எக்ஸ்ட்ரீம் கம்ப்ரஷன் கொடுத்து வந்து இந்த இடத்துல கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க இந்த மூணுமே ஒன்று வச்சு ட்ரை பண்ணி பாருங்க.
எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்குன்றது உங்களுக்கு சூட்டபிளா எது இருக்கோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் இப்ப கம்ப்ரஸ் பிடிஎஃப் அப்படின்னு நான் கொடுத்த உடனே எனக்கு கம்ப்ரஸ் ஆயிட்டு இங்க வந்து காமிக்கும். இங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ரஷன் ஆயிருக்கு. அதாவது 88% வந்து நமக்கு ஸ்மாலரா மாத்தி கொடுத்துட்டு இருக்கு. அதே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். இங்க பாருங்க 6.68 MB இருந்து 872.63 கேபியா வந்து அது வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஸோ இப்போ இதோடைய டவுன்லோட்ல போயிட்டு இதோடைய செக் பண்ணி இதோடைய ப்ராப்பர்ட்டி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதோடைய சைஸ் என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டவுன்லோடு ஓகே. இங்க பாத்தீங்கன்னா இதோட ரைட் சைடு கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கிளிக் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 872 சைஸ் இருக்கு. அதே மாதிரி சைஸ் ஆஃப் டிஸ்க் வந்து 876. ஸோ இந்த இடத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணியிருப்போம். இந்த சைஸ் ஆஃப் டிஸ்க்ன்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ சைஸ் ஆஃப் டிஸ்க் வந்து 876 KB இருக்கு. ஸோ இந்த கேபியுமே வந்து இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அங்கே 20 இருக்கும். ஸோ இங்க 20 இல்லாம இங்க 20 கூட சேர்ந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். ஸோ குறைஞ்சபட்சம் நம்ம இந்த ஃபைலை வந்து கம்ப்ரஸ் பண்ணி போடுறது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து கிளியர் ஆயிடும். எங்களுக்கு அப்படிதான் கிளியர் ஆச்சு. நாங்க அந்த எரரை இப்படி இந்த ஸ்டெப் மூலியமா தான் நாங்க வந்து அதை கிளியர் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கான கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அதுக்கான ஃபர்தரான டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஃபைல் போடணும்னாலும் அல்லது உங்களுக்கு எரர் கிளியர் பண்ணணும்னாலும் இந்த மெயில் மூலமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ முழுமையா பார்த்தமைக்கான எங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த வீடியோ காணக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து கிளாஸஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2 பேட்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்தடுத்த பேட்சஸ் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறோங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து கிளியர் கட்டா எடுத்து கொடுப்போம். ஒரு சில நண்பர்களுக்கு வந்து எனக்கு ஆட்டோகேடே தெரியாதுங்க, நான் எப்படி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து நான் லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஆட்டோகேட் கிளாஸஸுமே நாங்க கண்டக்ட் பண்றோம். ஆட்டோகேட் பிளஸ் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்படின்றது ஒரு பேக்கேஜும். எனக்கு ஆட்டோகேட் ஆல்ரெடி நல்லா தெரியும், சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மட்டுமே எனக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுக்கு எனக்கு நீங்க கிளாஸஸ் கொடுப்பீங்களா அப்படின்னா நாங்க அதுக்கும் தனியா பண்றோம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, எனக்கு ஆட்டோகேடும் தெரியும், சிங்கிள் விண்டோ போர்ட்டலும் தெரியும், எனக்கு வரக்கூடிய எரர் வந்து கிளியர் பண்ணணும், இந்த எரர் கிளியர் பண்றதுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்குமே நம்ம வந்து கிளாஸஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்குங்க. உங்களுக்கு நீங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி வந்த எரர் ஃபைல்ஸையோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சீங்கன்னா அந்த எரரை எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது, அந்த எரரை கண்டுபிடிச்சு எப்படி நம்ம அதை கிளியர் பண்றது அப்படின்றத பத்தியும் நம்ம கிளியர் கட்டா கிளாஸஸ் எடுப்போங்க. தனித்தனி பேக்கேஜ், இந்த 3 பேக்கேஜுமே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜோடைய டீடைல்ஸ் வேணும், எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும், இந்த மாதிரி டீடைல் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கால் பேக் பண்ணி உங்களுக்கு வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூட்டபிளான டைம்ல நம்ம கன்ஃபார்மா பண்ணி தரோம். அது 1-to-1 இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, இல்ல நாங்க வந்து காம்போவா வரோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இது எல்லாத்துக்குமே என்னன்னா நீங்க முதல்ல பெய்ட் பண்ணிடணும். இது வந்து பெய்டு சர்வீஸ் தான். ஸோ இதை மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 பேட்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க கன்ஃபார்மா உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்க. நம்ம கால் பேக் பண்ணி கன்ஃபார்மா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் வந்து பெஸ்டா நம்ம வந்து கன்டினியூ பண்ணி தருவோம். அதே மாதிரி நான் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, எனக்கு வரக்கூடிய எரர் எப்படி நான் பண்ணிக்கிறது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்ண அடுத்தது நீங்க 2 ஃபைல் போடுற வரைக்கும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம இப்போ உங்களுக்கு ஆட்டோகேட் பிளஸ் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸா இருக்கட்டும் அல்லது சிங்கிள் விண்டோ போர்ட்டல் கிளாஸஸ் மட்டும் எடுத்திருக்குங்க, எனக்கு வந்து இப்போ ஃபைல் போடுறேன், சடனா எரர் வந்துருச்சு, நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது புரிஞ்சுது, ஆனா இப்போ எரர் வந்துருச்சு, எப்படி கிளியர் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு நம்ம நீங்க போடக்கூடிய முதல் 2 ஃபைலுக்கு நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ 3ஆவதா ஃபைல் எரர் வருது அப்படின்னா நீங்க எங்களுக்கு பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய கோர்சஸ்க்கான டீட்டெயிலான விஷயம். இதுல ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்க டவுட் வந்து நாங்கள் கிளியர் பண்றோம். ஸோ இந்த வீடியோ முழுமையா பார்த்த நமது சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றி. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.